ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்டா போதுமே, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! இந்த மாரி ஒரு பொண்ணே இல்ல. இவங்க தான் கரெக்ட்டான விஷயம். நார்சிஸ்டிக் பிஹேவியர பத்தி எக்ஸ்போஸ் பண்ணது இவங்க தான். வேற யாருமே பண்ணியிருக்க முடியாது. இப்படி ஒரு முகத்திரையை கிழிச்சது இவங்க தான். இவங்க தான் அந்த நடிகை அப்படின்ற மாரி அனுபமா அவர்கள் லேட்டஸ்ட்டா ஒரு இன்டர்வியூ வந்து குடுத்துருக்காங்க. அதுல இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டா நம்ம இருக்கோம் அப்படின்னா, இப்ப 2 பேருக்கு வந்து செட் ஆவலங்க. நம்ம பிரியிறோம் அப்படிங்கிறப்ப, என்ன பண்ணுவோம் நம்ம? சரி டீசென்ட்டா பேசி ஒதுங்கிருவோம். கரெக்ட்டா? அத விட்டு அத பத்தி எக்ஸ்போஸ் பண்ணுவோமா? அந்த மாரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு அனுபமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. யார பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துருவ் விக்ரம் பத்தி. அதுல அவங்க அப்பாவுடைய சம்மந்தம் இருக்கா? அப்படின்ற மாரியான டிஸ்கஷனும் வந்து போயிட்டு இருக்கு. இதுல யார் மேல தப்பு, யார் மேல சரி அப்படின்றத ஒரு சின்ன விவாதமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்ல காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ் வந்ததுல, அதுல சில பேர் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. அது நிஜமாவே காமன் மேனா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த 2 விஷயம் தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. வீடியோவ மறக்காம ஒரு லைக்க போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி ஆயிடுச்சுங்க. அதாவது டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிற மாரி டைவர்ஸ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றானுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல. கருமாந்திரம் பிடிச்ச மாரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில ஒரு விதிவிலக்காக ஒருத்தவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது தான் அனுபவித்த கொடுமைகள், நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசுறாங்க. பட் அவருடைய பேர மென்ஷன் பண்ணல. ஆனா, அவர் யார் அப்படிங்கிறது அவங்க சொல்றதிலேயே தெரிஞ்சிருச்சு. அதாவது 3 விதமா இருப்பாப்லயாம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெமோவா இருப்பாராம். காதலை பொழிவாராம். ஓகே. அதுக்கு அடுத்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, காதல் ஓவரா பொழிஞ்சுட்டேன். இப்ப நான் அந்நியனா மாறுறேன் அப்படின்ற மாரி, அந்நியனா மாறி என்னென்னமோ பண்ணுவாராம். டார்ச்சர் பண்ணுவாராம். அப்படி இப்படி பண்ணுவாராம். அடுத்து உடனே அந்நியனா ரொம்ப நாள் இருந்துட்டேன். அம்பியா மாறி உன்ன வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாரி, அம்பியா இருந்து, ஐயோ! என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டுரு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுப்பாராம். யார்ரா? விக்ரமா அப்படின்னு சொல்லி கேட்றாய்ங்க. இல்ல, இல்ல. விக்ரமுடைய பையன் துருவ் விக்ரம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா சொல்லல பேர. பட் அதுதான் பேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அவரு என்ன பண்ணாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, திங்கட்கிழமை காலைல ஒரு மாரி இருப்பான், செவ்வாய்க்கிழமை காலைல ஒரு மாரி இருப்பான், புதன்கிழமை காலைல ஒரு மாரி இருப்பான் அப்படின்ற மாரி, இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத எவனுக்குமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப நாசர் வந்து எப்படி வந்து விக்ரம ஒரு டெஸ்ட்ல உட்காந்து, ஓ! அந்நியனா நீங்க? ரோஸ் குடுப்பாரு. அம்பியா? ஓகே வேற மாரி ட்ரீட் பண்ணணும். அந்த மாரி வந்து பண்ணுவார்ல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க உட்காந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு வெளிய வந்துட்டாங்களாம். அது என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரதீப் ரங்கநாதன் கூட டிராகன் ஒரு படம் நடிச்சாங்க இந்த அம்மா. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் ப்ரமோஷன்ஸ் போகாது அப்படின்ற மாரி ஒரு டாஸ்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவங்க வீட்ல, விக்ரமுடைய வீட்ல இவங்கள வச்சு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு அப்படின்றதற்காக இவங்க வந்து அத யோசிச்சு விட்டாங்க போல தெரியுது. ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாரி சொன்னதோட சரி, நீங்க விட்டுட்டேன்ட்டீங்க. அவங்களும் ஒண்ணும் சொல்லறதில்ல. துருவுக்கு இங்க ஒரு ரெஸ்பெக்ட். ஏன்னா, இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணதே இல்ல. ஒரு சுருட்ட முடிக்காரி கூட நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்ற மாரி எங்கேயுமே அவர் வந்து பேசினதே கிடையாது. அதற்காக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா, அதுதானே உண்ம. அப்படி பேசினா தானே உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகப்போகுது. இதுல இன்னொன்னு என்னன்னா, நீ உண்மையிலேயே துருவ் விக்ரம் தான் உன்ன நார்சிஸ்டிக் பண்ணானா? இல்ல அவங்க அப்பாவான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, அப்பா பையனா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் நான் வந்து போறப்ப, ஓ நீ நான் நெனச்சு என்கிட்ட சொல்லிட்டாடா" அப்படின்ற மாரி ஒரு காமெடி வரும். சரியா? உடனே அவர் வந்து, "ஓ மை காட்" அப்படின்ற மாரி போவாரு. ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்நியன் அம்பி ரமோன்றாங்களே, மேபி அவர் அந்த கேரக்டர்ல இருக்காரா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. துருவ் தான். அது கன்ஃபார்ம். சரி. இப்ப இதுல யார் பக்கம் சரி, யார் பக்கம் தவறு? இப்போ பொதுவா ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி பிரேக்கப் பண்ணுவோங்க? உன்ன பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன் விட்டுரு. நீ என்ன பத்தி பேசாத. நமக்குள்ள முடிஞ்சிருச்சு. உன் லைஃப்ப நீ பாரு. என் லைஃப்ப நான் பார்க்குறேன். யாரும் பேச வேண்டாம். எத பத்தியும் பேச வேண்டாம். அதோட முடிஞ்சிருச்சு. சொல்லி விட்டுறணும். இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல இவ்வளோ நாள் புடுக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்த டபால்னு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. பட் துருவ் சைடுல வந்து இது வரவே இல்ல. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தான் கண்டிப்பா துருவுக்கு மேல. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால், இத பத்தி அவர் பேசணும்னு சொல்லிட்டு இந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப துருவ் விக்ரம் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த கன்டென்ட் துருவ் விக்ரம் வந்து என்ன போட போறார்? என்ன பேச போறார்? நான் வந்து அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லப் போறார் அப்படின்ற மாரி ஏகப்பட்ட கிரைட்டீரியால வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அதற்கு அவர் பதில் சொல்லணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படி வந்த பிறகு ஒரு அக்யூஷன் உங்க மேல வச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்னொரு பக்கம்
நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா, நான் வந்து பதில் சொல்ல முடியாது. என் மனசுல என்ன தோணுதோ அதுதான் நான் பேசுவேன் அப்படின்ற மாரி அனுபமா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அப்போ நாங்க எப்படி அத ஜட்ஜ் பண்றது? இப்ப நீங்க சொல்றது எதனாலும் சொல்லுவீங்க. அதுக்காக நாங்க துருவ விக்ரம் வந்து தப்பு தான் அப்படின்ற மாரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமா? நீங்க தானே சொல்லிட்டு போவீங்க. அப்ப நீங்க சொல்றத நாங்களும் சொல்லுவோம். நீங்க என்னாலும் சொல்லிட்டு போவீங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே துருவ் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி எப்படி நம்ம யோசிக்க முடியும்? ஸோ அப்ப அது உங்களுக்கு இப்போ வந்து குத்துதுல்ல. ஆ? இன்னொன்னு துருவ் பத்தி அவர் படத்துல ஒர்க் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் போஸ்ட் போட்டு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பூதாகரம் பண்ணாங்க. ஓகே. துருவ் வந்து ஒரு விக்ரம்னு மென்ஷன் பண்ணல. இந்த மாரி நான் வந்து லவ் பண்றேன். இந்த மாரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. க்ளோஸ்னஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் வந்து போட்டிருந்தாங்க. ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன்? அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. நெறைய இணையவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அததான் சொல்றாங்க. "எம்மா எதுக்கும்மா இத பண்ற? பேசி தீர்த்துக்கலாமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க உங்களுக்கு அனுபமா வழி தெரியாதுங்க. நார்சிஸ்டிக் பெர்சன அடையாளப்படுத்தணுங்க. சும்மா வந்து அடுத்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டாங்கன்னா, இது ஒரு காஷன் மாரி, ஒரு எச்சரிக்கை குடுக்குறாங்கங்க. அதுக்கு நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 2 பக்கம் கதை கேட்கணும்ல. ஸோ துருவ் இப்ப திருப்பி சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. இதுக்கு வந்து அவங்க ஈடுபடவும் மாட்டாங்க. எதுக்கு நம்ம பேசிக்கணும் அப்படின்ற மாரி அத விட்டு போயிருவாங்க. ஸோ இதுக்கு வந்து யார் மேல தப்பு இருக்கு அப்போ? அப்ப இந்த விஷயம் வந்து இப்ப எதுக்கு கொண்டு வராங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது மட்டும் இல்லாமல் துருவ் விக்ரமுக்கு பிஆர் அதிகமா இருக்கு. இப்ப அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன இது எப்படி கேட்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய இப்போ வந்து அவங்கள பத்தி பாடி ஷேமிங் பண்ற கமெண்ட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. அவங்க நெறைய விஷயங்கள் கிஸ் சீன்லாம் வந்து நடிச்சிருந்தாங்களா, அதெல்லாம் போட்டு பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதான் சொல்றேன் தேவையில்லாத ஒரு விஷயம். பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைம் லைட் குடுக்குறேன் அப்படின்ற பேர்ல, இப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்னு கவனிச்சீங்களா? பொறுக்கி அப்படின்ற மாரி வார்த்தைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி பேசி இத தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அப்படி இல்லன்னா, துருவ் அவர்களுடைய அவங்களுடைய என்ன நினைக்கிறார் அப்படின்றத பேசினா மட்டும் தான் இதற்கான ஒரு கிளாரிட்டி நம்மளால குடுக்க முடியும். ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமன் மேன்லேருந்து எடுத்திருக்காங்களா உண்மையிலே கேட்டீங்கன்னா, இல்ல. எல்லாரும் ஓரளவுக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல சின்ன சின்ன வீடியோஸ் போடுறவங்க, Instagramல போடுறவங்க. உதாரணத்துக்கு பாண்டியம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சேனல் வச்சிருக்காங்க YouTubeல. அவங்க வராங்க. அப்புறம் ஒரு ஆக்டரோட பொண்ணு ஒருத்தவங்க வராங்க. நிவ்யா மாறன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஷாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யூடியூப் வச்சுட்டு இருக்கக்கூடிய, Instagram சின்ன ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து உள்ள வராங்க. ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்க. திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கிரைட்டீரியா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் தான் நமக்கு தெரியுது. ஓகே. மிச்சம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Instagramலயும் இதுலயும் வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் வராங்க. காமனர் அப்படின்ற டேக் இருக்குல்ல, அதாவது சோசியல் மீடியால சம்மந்தமே இல்ல. நான் அப்படிப்பட்ட சோசியல் மீடியா என்னது? எங்க விக்கிது? அப்படின்னு சொல்லி கேட்டவங்க எவனாவது உள்ள வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் காமன் மேன் நிகழ்ச்சி அப்படிங்கிறதும் ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறத 100% வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கூட ஆரி, ஓவியா, ராஜ் வரிசையா ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. கமான் கமான் அப்படின்ற மாரி. கமான்னா காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ் நாங்களும் வரோம். ரெடியா இருக்கோம். அத பத்தி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அதுவரைக்கும்